வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு பிரச்சனைங்கிறது வரலாம். ஆனால் எப்போவுமே பிரச்சனை மட்டும்தான் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எதுக்காக சொல்கிறேன்னா, எதுக்கு சொல்லுதுன்னா, மனுஷங்க வந்து நம்மளை சுற்றி சுற்றி இருந்துகிட்டே இருப்பானுங்க. ஆனால் நம்ம தேவைகளெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அப்படியே நமக்கே ஆப்போசிட்டு போகிறானுங்க. இதெல்லாம் நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. ஆஃப்டர் ஆல் பார்க்க போனால் ஒரு நாய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணது, அந்த நாய்க்கு ஹேர் கட் பண்ணது, இங்கே எல்லாருக்கும் ஒரே குத்தமாக வச்சுடையா இருக்கு. இதுக வச்சுக்கிட்டு ஒன்றும் பேச முடியாது. ஒரு நாய்க்கு முடி வெட்டினதுக்கு நம்ம வீட்டிலே உட்காந்து தின்ன ஜென்மங்க எல்லாம் சேர்ந்து ஆப்பு வைக்கிறதுக்கு வரானுங்க. இந்த நாய்க்கு அப்படி நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒரு நாய் தான் பார்க்க போனால், அதுவும் நம்ம வளர்க்குற நாய், நம்ம அதுக்கு சாப்பாடு போடுறோம், அது நமக்கு நன்றியாக இருக்குது. ஆனால் நம்மக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு நமக்கே நன்றி இல்லாமல் ஒரு இது செய்யும் போது அதுகளெல்லாம் வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறதுல தப்பே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு கொண்டுட்டு போயிடலாம் உயிரோட வச்சு. அந்த அளவுக்கு வந்து நம்மளை சுற்றி சுற்றி இருந்து நம்மளுக்கு சூனியம் வைக்கிறதுக்கு தான் இருக்குதுங்களே தவிர எதுவுமே நல்லது செய்ததுக்கு எவனும் கிடையாது. ஆனால் இப்படிப்பட்டவனுங்களுக்கு தான் விழுந்து விழுந்து பார்த்து பார்த்து எல்லாரும் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கானுங்க. அம்மையை பார்த்தாச்சு. அப்படி இருக்கவங்களுக்கு தான் வந்து பார்த்து பார்த்து விழுந்து விழுந்து எல்லாம் கவனிச்சுட்டு நல்ல பேர் கிடைக்கும் நம்ம செய்கிறோமே தவிர, ஆனால் ஒரு அணியும் கிடையாது, ஒரு நல்ல பேரும் கிடைக்க போகிறது கிடையாது. இதில் மனசு ரொம்ப எதுக்கு வலிக்குதுன்னா, என்னடா இப்படிலாம் அவங்களுக்கு பார்த்து பார்த்து நம்ம செஞ்சோமே எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் இதுங்க எதுக்கு நான் எவ்வளோ சீரியஸான ஒரு மேட்ரு பேசிகிட்டு இருக்கேன், எதுவுமே தெரியாமல் சிரிக்குதுங்க. ஆனால் இந்த மாதிரி சிரிக்கிறதுக்கும் நம்மளை சுற்றி நிறைய ஜென்மங்கள் இருக்குது. இவ்வளவு பிரச்சனை நடக்குது தூடா ஸ்வார்காசில் உட்காவி இந்த மாதிரி ஜென்மங்களெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து எவ்வளோ சிரிக்கிறோமோ அவ்வளோ சிரிச்சுக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ அடிக்கிறோமோ அவ்வளோ. ஒரு விஷயம் एक चीज बात करने के लिए छोड़ रहा है क्या आप ஒரு டாக்குக்கு முடி வெட்டுறதுக்கு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நாய்க்கு விழுந்து விழுந்து இவ்வளவு பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க. ஆனால் வீட்டில் இருக்க நாய்களுக்கு எல்லாமே செஞ்சு எந்த கெட்ட பேருமே வந்து என்ன சொல்கிறது, எந்த நல்ல பேருமே எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் இந்த மாதிரி வாயில்லாத ஜீவனுக்கு செஞ்சுட்டு போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வாயில்லாத சிவனுங்களுக்கு செஞ்சு நம்மளோட இதை நம்ம என்ன சொல்கிறது, நம்மளோட கடமையை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நல்லதுகளுக்கு செஞ்சு செஞ்சு எல்லாம் கெட்ட பேர் மட்டும் தான் கிடைச்சதே தவிர எந்த ஒரு பேரும் கிடைக்க போகிறதும் கிடையாது, கிடைக்கவும் செய்யாது. ஸோ அதனால் அது தேவையில்லை. அதனால் இந்த மாதிரி வாயிலா ஜீவனங்களுக்கு பண்ணிவிட்டு எவ்வளோ பேர் கிடைக்கும் அவ்வளோ பேரை வாங்கிட்டு போயிடலாம்.